அம்மா அம்மா அம்மா, ஏன்டி இப்போ அலாரம் அடித்த மாதிரி கத்திட்டு ஓடியார? நம்ம போட்ட பிளான்லாம் போச்சுமா. புரிகிற மாதிரி சொல்றி. வீட்டை விட்டு துரத்தனா அங்கிட்ட கிட்ட சுற்றி தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கிட்டே திரும்பி வருவேன் நம்ம நினச்சோம்லம்மா. அவன் ஃப்ரெண்டு உதவுற சிலம்பு போய் அவங்களுக்கு வீட்டை கொடுத்து தங்க வச்சுட்டேம்மா. நம்ம ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்குதுமா. இப்போ என்னம்மா செய்யறது? என்னடி சொல்கிற? அந்த சிலம்பு பையன் உங்கள் வீட்டில் தங்க வச்சுருக்கானா? ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, அவங்க வெளியூரில் இருக்காங்கன்னு வயலில் சும்மா தண்ணி கிடக்கு, அதை எடுத்து விவசாயம் பண்ணணும்னு வேற சொல்லியிருக்கேன். நான் உட்காந்துக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. சீக்கிரமா ஏதாவது புது திட்டம் தீட்டி அவங்கள ஒழுங்காக இருக்க விடக்கூடாது. அவங்க நிம்மதியாக இருந்தாங்க, நம்மளுக்கு தான் பிரச்சனை. அடியே, நம்ம போட்ட பிளான் தான் சொதப்புச்சு. நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு மந்திரம் பண்ணுறேன்னு ஒருத்தர் சொன்னால, அவன் என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம் வாடி. பத்தியாடி, இவன் நம்மள்ட்ட காசை வாங்கிட்டு தின்னுட்டு தூங்குறத பாருவே. இவன் மந்திரம் பண்ணிட்டே நம்மளுக்கு உதவ போற. போடி கிறுக்கி. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவ்வளோ அப்படியே ஒரே மிதியா மிதிப்பு மேலே வருதுமா. நீ இவ்வளோ நம்பி பிரச்சனை இல்லடி, போனது போகட்டும், நம்ம யோசனைப்படியே செயல்படுவோம். இருமா, அவளை ஒரு மிதி மிதிச்சுட்டு வரேன். யாரு இப்போ என்னை மிதிச்சது? யாரு யாரு? பாட்டி, என்னடா தங்கம், இங்க வா. ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? அம்மா ஏதாவது சொன்னாலா? அவளுக்கு வேற வேலையே இல்லை, உன்னை ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கணும். நீ வந்து உட்கார்ற. பாட்டி, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாந்தே வந்தேன். என்னடா சொல்லுடா தங்கம். பாட்டி, ராம் ரொம்ப நல்ல பையன் பாட்டி, என்னை அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க பாட்டி. அடி விளக்க மாற்ற கொண்டு காலுதே. என்ன பண்ணமாக்கா இப்படி மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கீங்க? யாரு? வா பாத்திமா, இப்படி வயலை பக்கத்து போய் பயிரெலாம் பார்த்துட்டு வந்தேன். கால் அசதியாக இருந்துச்சு, இப்படி மரத்தடி நிழல்ல உட்காந்துருக்கேன். நீ என்ன இந்த பக்கம்? என் பெரிய பொண்ணை பக்கத்தூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கல்லக்கா, அங்கே போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப நாளாச்சு, அதையும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறேன். சரிக்கா, நான் வரேன். அடே சித்ரா, என்னம்மா? நீனும் பிள்ளையும் பார்த்து பத்திரமா இருங்க. நான் உங்கள் அக்கா மலரை போய் பார்த்துட்டு அங்கே தானே ஒரு நாள் இருந்துட்டு வரேன். என்னம்மா திடீர்னு அக்கா வீட்டுக்கு? இல்லடி, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கண்ணுக்குள்ளே நிற்கிது. சரிம்மா, அதுவும் சரி, போயிட்டு பார்த்துட்டு வா. கண்ணதாசக்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி, குன்ன குடி மச்சான புல் பாட போறேன்டா. ஏயா அப்படி டெய்லி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? போடி, இதுல இருக்க நிம்மதி என்னன்னு உனக்கு என்ன தெரியும்? ஏயா, ஒரு நாளையாச்சும் நம்மளை நம்பி பொண்டாட்டி பிள்ளை இருக்காளே நினச்சி பார்க்குறியா? எப்போ பாரு குடி குடினே இருக்கியா? இதில் என்னதே உனக்கு கிடைக்கிதுன்னே தெரியல. அப்பாடா, களத்து மேட்டிலேருந்து வைக்கக்கட்டை கொண்டாந்து மாட்டு கொட்டைக்கு சேர்க்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இருடி லட்சுமி, வரீந்தா? சரி வா வா, கொட்டாய்க்குள்ள நின்று வைக்கல சாப்பிடு. இந்தாடி லட்சுமி, புல்லு இருக்கு, வைக்கல இருக்கு, எது என்னமோ சாப்பிடு. வள்ளி, அடியே வள்ளி, இதோ வந்துட்டீங்க. என்னக்கா, உங்கள் மாமா வந்துட்டாங்களா? இன்னும் வரலையேக்கா? சரி, நீ வீட்டு வேலையை பாரு, நான் வயலறி போயிட்டு அப்படியே வரையில் மாமாலையும் கூட்டிகிட்டு வரேன். சரிக்கா. தம்பி, எதுக்கு இங்கே வந்தீங்க? டேய் சேரா, கோவப்படாம கொஞ்சம் அம்மா சொல்றதை கேள்றா. அதே சொல்றதையெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல போற? டேய், அம்மா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன்டா, நம்ம வீட்டுக்கே வந்துடுறா. இப்படி அடுத்த தொப்பில் வந்து வேலை பார்க்கணும்னு அவசியமாடா? கோவத்தில் இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னு யோசிச்சுதான் பேசணும். தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு வார்த்தை தான் வெல்ல, ஒரு வார்த்தை தான் கொள்ளுங்கிறத நீ அறியாமையாக இருக்கிற.
டேய் புத்தி கெட்டு போய் பேசிட்டோம்டா. வாடா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ வாய மூடு, எல்லாம் ஒன்னேனால வந்தது. டேய் உன் காலில் வேணாலும் விழுக்கிறேன்டா, என்னை மன்னிச்சிடுறா, நம்ம வீட்டுக்கு வந்துடுறா. நீ எந்திரிக்கா, மரியாதையாக எந்திரிச்சு. இந்த நடிப்பெல்லாம் என்ன நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? உங்கள் நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நான் இப்போ பழைய சேர இல்லை. நீங்கள் கிளம்பி போகலாம். என்னங்க என்ன செய்ய, இருந்த போது இப்போ வயலுக்கு வந்திருக்க. அதே தாங்க நானும் கேட்குறேன். இருண்ட போது இன்னும் இங்கே என்ன வேலை ஆக்குறீங்க வீட்டுக்கு வராமல்? அதுக்காக உங்களை தேடிக்கிட்டு வந்தேன். சரி வா வீட்டுக்கு போவோம். நொய் நொயின்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காம போடி, போய் சைடிஸ் எடுத்துட்டு வாடி. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சைடிஸ் வேணுமா உனக்கு? சைடிஸு இந்த வாங்கிக்க, இதுதான் உனக்கு சைடிஸு. ஓய் அம்மா, என்னையே அடிச்சிட்டியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? இந்த வாங்கிக்க. அம்மா, இப்படி என்னை அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு வருத்தப்படுவையா? மலரே, ஏம்மா மலரே, மலரே, ஏம்மா மலரே, ஏண்டி தங்கம் அழுகுற? என்ன நடந்துச்சு சொல்லு. நீ தானம்மா இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை என்னை என் தலையில் கட்டி வச்ச. ஒரு நாளையில் குடிக்காமல் இருக்க மாட்டேங்கிறியாம்மா? டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறியான். பிள்ளையில என்னை பார்க்குறதே இல்லை. வீட்டில் ஒரு பொருள் வைக்கிறதில்ல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு குடிச்சிறியாம்மா? அயோக்கிய பயலே, என்கிட்ட இவ்வளோ கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்கல எப்படா சொன்னேன்? நான் உங்கள் பொண்ணு ராணி மாதிரி கண்கலங்காமல் பார்த்துக்குவேன்னு சொன்னேன் இல்லைடா. என்கிட்ட அப்போ நடிச்சு என் பிள்ளைய கொடுமைப்படுத்துறியாப்ப. இங்க இருங்க, மாப்பிள்ளைங்கிற மரியாதை கொடுத்து பேசுங்க, இல்லை நடக்கிறதே வேற. என்னடா உனக்கெல்லாம் மரியாதை? ஒரு பிள்ளையை கட்டிக்கிட்டு வந்து ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்லை. நீ உனக்கெல்லாம் என்னடா மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு? இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைய நீங்களே கூட்டிட்டு போங்க. ஓ, நீ அப்படி வரியாடா வலிக்கு? ஆமா, ஊர் உலகத்துல எவ்வளவு நகை நட்டு பாத்திரம்லாம் வச்சு எப்படி சீர்சனத்தை செஞ்சு கட்டி கொடுக்குறாங்க. உங்க மகளை நான் அப்படியா கட்டிக்கிட்டு வந்தேன்? ஏதோ நான் தான் இழிச்சவன் கிடைச்சேன்னு கொஞ்சம் கொஞ்சம் நகை நட்டை வச்சு என் தலையில கட்டி வச்சுட்டியே. கொஞ்சமாக வைக்கிறோமோ கூட வைக்கிறோமோடா, பிடிச்சி தானடா கட்டிக்கிட்டு வந்தேன். நகை வைக்கிறோம் பாத்திரம் வைக்கிறோங்கிறது பெருசு இல்லைடா. நம்பி கை பிடிச்சவள கைவிடாமல் காப்பாற்றுறது தானே ஒரு ஆம்பளைக்கு அழகு. இப்போ நகை நட்டை பற்றி பேசுறிய நாயே, அன்னைக்கு என்ன நாயே சொன்னேன்? நகை நட்டெலாம் தேவையில்லைன்னு சொன்னேன்ல நாயே. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. இப்போ பேசின மாதிரி நீ வாய் சூடாலாம் பேசக்கூடாது. என் பிள்ளையும் பேத்தியலையும் நல்ல முறையில் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் என் மகளை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிவிடுவேன். கம்பி என்னன்னா கழித்திங்கனுங்கிற ஆசை இருந்தால் இந்த மாதிரி நடந்துக்க, இல்லை ஒழுங்கா திருந்தி போல. பார்த்து பிள்ளைய ரொம்ப நாளாச்சுன்னு வந்து கோரட்டு பார்த்துட்டு போகணும் தான் இப்போ தானே தெரியுது உன்னோட சங்கதிலாம். நீ ஒழுங்கா பொழைக்கிற பொழப்ப பாரு, இல்லை கம்பிதே என்னன்னு. நீ தைரியமா இருக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத. இவன் ஏதாவது சொன்னானா உடனே ஒரு ஃபோன் கால் பண்ணு, நான் போலீஸோட வந்துடுறேன். சரிம்மா. அம்மா, அம்மா என்னம்மா இன்னைக்கு சமையலே? காய்கறி சூப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகளே. அப்படியே ரைஸ் ரெடி பண்ணிட்டேன். நிறுத்தடி, காய்கறி சூப் உடம்புக்கு நல்லதுன்னு செஞ்சா சின்னுங்கிற. போம்மா, இங்கே வந்தாலே இப்படித்தான் பண்ணுவேன். அது நல்லது இது நல்லதுன்னு வெறும் காய்கறியாக செஞ்சு போடுவேன். ஒரு நூடுல்ஸு பீஸா பர்கர்னு ஏதாவது செஞ்சு தரியா? விளக்க மாற்றக்கட்ட பிஞ்சு வயிறு மிஞ்சு. இதுதான் நல்லது உடம்புக்கு, சாப்பிட்றதுக்கு ஒழுங்கு ரெடி ஆகு. போமா. டேய் கோபால், சேரனூருக்கு வந்தாச்சு. ஆனால் சேரனூர் பாருவே, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கு, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே. டேய் தேவா. ஆமாண்டா. டேய் யாரோ இப்போ தேவான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சேடா. ஆனால் நீ பாட்டிக்கு புது ஊருக்குள்ள எதையாவது பீதியை கிளப்பி விடாம வாடா. டேய் இங்கே வர்றா, எதுக்கு 2 பேர் வருதுங்க?
டேய் வேறு வேறுன்னு பேசிக்க, அதுகிட்ட செருப்படி புதுசாக வாங்கிடாம இப்போ சும்மா பேசுடா, வழியை கேள்றா. ஹலோ பொண்ணு, உங்களை தாங்க. யாருங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் இந்த ஊருக்கு புதுசுங்க. என் ஃப்ரெண்டு சேரன் வீட்டுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் வழி சொல்ல முடியுமா? என்னக்கா சேயாக்கா வீட்டை கேட்குறாங்க? யாரும் தெரியலையே. என்னையா என்னத்தை தேடுற? எதுவும் துட்டு தொலைச்சிட்டியா? இல்லைப்பா, என் பையன் தொலைச்சிட்டும்பா, அதைத்தையும் தேடிக்கிட்டு திரியிறேன். என்னது பைய தொலைச்சிட்டியா? என்னையா நீ பையனை லாரியில தொங்கிக்கிட்டு இருக்கு, லாரியை பார்த்துட்டு வர? லாரியை தாம்ப தேடுறேன். என்ன லாரியை தொலைச்சிட்டியா? இந்நேரம் பையத்தானே காணாம சொன்னேன். பார்க்க பட்டிக்காட்ட மாதிரி இருக்கவும் சரி உதவி பண்ணலாமேன்னு நினச்சி கேட்டேன். உங்களுக்கு நல்ல மெட்ராஸ்காரனை பிடிக்காதே. அப்பா சாமி, நானே பையன் தொலைச்சிட்டு அல்லாடுறேன். அது தாயே கேட்குறேன், பைய தொலைச்சியா லாரியை தொலைச்சியா? பைய தாயா தொலைச்சிட்டேன். அப்புறம் ஏன் லாரியை தேடுறேன்னு சொல்ற? லாரியை தாயா தேடுறேன். அப்பா சாமி, உனக்கு உதவி பண்ணலான்னு வந்து உன்கிட்ட கேட்டது ஏன் தப்பு. நீ என்னத்தை வேணாலும் எங்கே வேணாலும் தேடு, என்னை ஆளை விடு சாமி. தள்ளு, பக்காக்கு இருக்கு பேலா இருப்போருக்கு. சாரி தம்பி, தெரியாம அடிச்சிட்டேன், மன்னிச்சிடு தம்பி. பரவாயில்ல பரவாயில்ல. ஏன் பெரியவரே, இவ்வளோ கூட்டமுள்ள இடத்துல மேலே பார்த்துக்கிட்டே வரலாமா? நான் அந்த லாரி நினப்புலே வந்ததுனால இப்போ அவங்கள கவனிக்கல தம்பி, தெரியாமல் அடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. என்னது லாரியை தேடுறீங்களா? ஏதோ லோடு கீடு இருக்கா? நம்மகிட்ட லாரி இருக்கு, சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, திருச்சியிலேருந்து லாரியில் வந்தேன் தம்பி. அதில் என் பையன் தொலைச்சிட்டேன், அதுக்கே லாரியை தேடுறேன். என்னது திருச்சியிலேருந்து லாரியில் வந்தீங்களா? எதுக்கு? என்ன தம்பி பண்ணுறது? பஸ்ஸில் ட்ரெயின்ல எல்லாம் வர்றதுக்கு டிக்கெட் எல்லாம் தாறுமாற ஏறி போயிருக்கு. லாரி டிரைவர் 30 ரூபா தான் கேட்டார். அதையும் கொடுத்துட்டு பின்னாடி அப்படி காத்தோட்டமாக வந்துட்டேன். என்ன கழுத பையத்தே மறந்துட்டு வந்துட்டேன். ஏன் தம்பி, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஏதாவது வேலையில் பார்க்குறீங்களா? ஆமாம் பெரியவரே. அப்போ இந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன். என்னது பாலாஜி டிரான்ஸ்போர்ட்டா? ஆமாம் தம்பி, அந்த லாரியில் தான் திருச்சியிலேருந்து வந்தேன். அந்த லாரியில் தான் என் பையை விட்டுட்டேன். பையில் ஏதாவது காசு ஈஸி வச்சுருந்தீங்களா பெரியவரே? அப்படிலாம் ஒன்றும் வச்சுருக்கல தம்பி. இந்த நில பட்டா சிட்டா பத்திரம், என் கூட வந்து என் பொண்ணோட ஜாதகம் இருந்துச்சு தம்பி. சரி, பாலாஜி டிரான்ஸ்போர்ட்னு சொன்னீங்களே, அதில் நீங்கள் மட்டும்தான் காசு கொடுத்து வந்தீங்களா? இல்லை தம்பி, நான் இன்னும் ஒரு 10 பேர் இருக்கோம். அந்த லாரியில் தான் வந்தோம். பிரயாணம்லாம் நல்லாத்தையும் தம்பி இருந்துச்சு, பையத்தையும் தொலைச்சிட்டேன். சரி வாங்க. ஏன் பெருசு, இப்படி சரக்கு ஏற்றிட்டு வர லாரியில் ஆளுகளாம் வந்தால் பஸ்ஸு ட்ரெயின்லாம் எதுக்கு இருக்கு? என்ன தம்பி பண்ணுறது? பஸ்ஸு ட்ரெயின்லாம் ரேட்டு என்ன கம்மியாவா இருக்குது? ஏழைப்பால் ஏறுற மாதிரியா பணம் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குன்னு இதில் இருக்குது வந்துட்டேன். தம்பி அந்த பாலாஜி டிரான்ஸ்போர்ட்டு. சரி சரி வாங்க. என்ன தம்பி வாசு? அண்ணே வணக்கம்ண்ணே. வாங்க பெரியவரே வாங்க. சிவா சிவா, நீங்கள் உட்காருங்க பெரியவரே. இல்லை தம்பி இருக்கட்டும். அண்ணே தம்பி இவர் தான் அந்த டிரைவரு. இவர் லாரியில் தான் நான் வந்தேன். இவர் லாரியில் தான் பையன் தொலைச்சேன். யோ எங்கே என்ன பேசிகிட்டு இருக்க? சிவா சார். அண்ணே இவர் உங்கள் லாரியில் திருச்சியிலேருந்து வந்திருக்காரு. அதாவது இவர் உங்கள் பேசஞ்சர்.
சரிதானே பெருசு? ஆமாம் தம்பி. அட என்னையா நீ சும்மாடியா? அதுக்குள்ளே என்ன மூஞ்சி மறந்து போச்சா? திருச்சியில் ஏறின இல்லையா? பட்டி காட்டாங்கிறது சரியாக தான் இருக்குது. ஏதோ வண்டியில் ஏறிட்டு என் வண்டியில் தான் ஏறினேன்னு வந்து சொல்கிற பாரு. நீ வந்த வண்டியை தேடி போய் பாரியா. அதை விட்டு இங்கே வந்துக்கிட்டு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. இல்லையே சிவா, அவர் நம்ம வண்டி தானே உறுதியாக சொல்கிறாரே. இல்லைண்ணே, அவர் ஏதோ மஞ்சள் பெயிண்ட் அடித்த லாரியில் வந்துட்டு நம்ம லாரின்னு தெரியாமல் சொல்கிறாருண்ணே. நிறுத்தியா? தம்பி, நான் இவர் லாரியில் தான் வந்தேன். திருச்சியில் ஒரு லோடு வாழைக்காய் ஏற்றுனாங்க, விழுப்புரத்தில் 4 மூட்டை வெங்காயம் ஏற்றுனாங்க, அப்புறம் கேபிஎனில் ஒரு பெரிய விநாயகர் படம் இருந்துச்சு, ஒரு பூனை கண்ணு வச்ச நடிகை படம் கூட இருந்துச்சு தம்பி. அப்போ நீங்கள் கேபிஎனில் தான் உட்காந்து வந்தீங்க? ஆமாம் தம்பி, கொஞ்ச நேரம் கேபிஎனில் இருந்தேன். அப்புறம் எனக்கு சரிப்பட்டு வரல, பின்னாடி மூட்டையில் போய் படுத்துட்டு காத்தோட்டமாக வந்தேன் தம்பி. யோ, நீ ரொம்ப பேசுகிற. சிவா, முதல்ல அந்த பெரியவரோட பைய எடுத்து வந்து கொடு. அண்ணே, ஏதாவது சொல்கிறேன்னு போய் சொல்லி மாட்டிக்கிறாத. போய் பைய எடுத்து வந்து கொடு. சரிண்ணே, இந்த எடுத்துகிட்டு வரேன். ஐயா, அப்பா, இந்த பையனே தம்பி. எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஐயா. எல்லாம் சரியாக இருக்குது தம்பி. ரொம்ப நன்றி தம்பி, உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும். சரி, நான் வரேன் தம்பி. போயிட்டு வாங்க. எத்தனை நாளாக நடக்குது இந்த வசூல்? மறைக்காம சொல்லு. அண்ணே, முதலாளிகிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணே. முதலாளிக்கு தெரிஞ்ச என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவாருண்ணே. நான் கேட்டதுக்கு பதில். எத்தனை நாளாக அந்த வசூல் நடக்குது? அண்ணே, செலவு கொஞ்சம் அதிகம்னே, சம்பளம் பத்தலை, அதனால தான் புத்தி கட்டு போய் இந்த வேலையை பார்த்துட்டேன். இப்போ தானே ஒரு மாதமாக தானே இதை பார்க்குறேன். இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேனே. எப்படி என்ன சொன்ன? இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேனே. பண்ணணும் அண்ணே. ஆமாம் சிவா, இப்படிலாம் பண்ணணும். நம்மளே எப்போ முதலாளி ஆகிறது? அண்ணே, நெசமாத்தே சொல்கிறீங்களா? ஆமாம், இது வரைக்கும் சம்பாரிச்சதெல்லாம் நீனே வச்சுக்க, நானே விட்டு தந்துட்டேன். இனிமேல் சம்பாதிக்கிறது 10 ரூபாயா இருந்தாலும் எனக்கு 5 ரூபா தந்துடணும். சரிங்கண்ணே. சரி முதலாளி வராரு, நீ போய் வேலையை பாரு. வணக்கம் முதலாளி. வணக்கம் இல்லையா? மாணிக்கம், என்ன ஆடிட்டரை போய் பார்த்தியா? பார்த்துட்டு வந்துட்டேன் முதலாளி. டேக்ஸ் கட்டிட்டியா? கட்டிட்டு முதலாளி. இந்தாங்க முதலாளி. என்னதுப்பா அது? டேக்ஸ் கட்ட நான் உனக்கிட்ட அளவோடு தானே பணம் கொடுத்தேன். ஆமாம் முதலாளி, ஆடிட்டர்கிட்ட அக்கௌண்ட்ஸ் பார்க்குற பொண்ணு கொஞ்சம் தப்பாக கணக்கு பார்த்து 2000 ரூபா கூட சொல்லிடுச்சு. அப்புறம் நான் அதை சரி பார்த்து கட்டிட்டு மிச்ச காசு முதலாளி. உன்னை நினைக்கல எனக்கு பெருமையாக இருக்குப்பா. 5க்கும் 10க்கும் அலையிற இந்த காலத்தில் இந்த பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கியேப்பா. உன்னை நான் வேலைக்கு வச்சுருக்கிறதுனால எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன் முதலாளி அப்படிலாம் சொல்கிறீங்க? நீங்கள் என்னைய பிள்ளை மாதிரி பார்க்குறீங்க. நான் எதுக்கு 5க்கு 10க்கு ஆசைப்படணும்? அப்பா சாமி, இவனை மாதிரி யாரும் அடிக்க முடியாதுடா. சரிங்க முதலாளி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வா. அண்ணே, இந்தாங்கண்ணே 2 பையிலையும் சரி சமமாக காய்கறி எடுத்து வச்சிருக்கேன். 2 பையிலையும் ஒரே மாதிரி வச்சிருக்கேன்லடா அண்ணே. மிச்சம் 10 ரூபா இருக்கு. 2 பையிலையும் 5 ரூபாய் போட்டுருவா. என்னடா பிண்டலா? அப்புறம் என்னண்ணே? சரி, இந்த பைய கொண்டாயி வீட்டில் கொடுத்துரு. எந்த வீட்டிலண்ணே? டேய், நீ ரொம்ப பேசுறடா. எங்கள் அம்மா வீட்டில் கொடுறா. அப்படி விளக்கமாக சொல்லணும்ல. வாங்க வாங்க.
அட வெளியில என்ன இப்படி வெயில் போடுது. அப்படியாங்க? ஆமா, உனக்கு என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச தக்காளி மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க. ஆனா ஒன்று சரலா, உன் கூட உட்காந்து பேசுறேன்னா எனக்கு இப்போதையும் குளு குளுன்னு இருக்கு. போங்கங்க. சரி, நான் ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்தேனே, உங்கள் அம்மாளுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏதுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டேன். அதோட எதுவும் கேட்கல. எங்க உங்கள் அம்மாளுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கலாம்.